கையை எடா கையை சாண்டு பாப்பா என்ன உனக்கு என்ன வாயம்மா வாயம்மா என்ன நானா பிறந்திருந்தா அட என்ன பெத்தா அண்ணாடா அண்ணா பெத்த ஒண்ணா என் கூட பிறந்த அண்ணா கூட பிறந்த அண்ணா கூட பிறந்த அண்ணா அம்போடு இப்ப வில்ல எடுப்பேன் அரைகாலி சொத்து ஒன்னு இடத்துல பாதை எடுப்பேன் எடுத்துதான் இருப்பேன் என்ன ஏமா நான் பொண்ணா பிறந்த கொல்ல நீ பொண்ணா பிறந்த கொல்ல இந்த பாவி நான் பொண்ணா பிறந்த கொல்ல சரி இந்த பாயாமான பூமிக்கு மேல என்னால புள்ள வைக்க மாலடா என்னடா பண்றது ஏம்மா தொல்லை தாங்க முடியல ஏய் என்ன அந்த பையன் அங்கேயே போயிட்டு எந்த நேரம் ஓட்டு தின்னு பேருக்குதா இங்கேதான் சரி அவன் உட்கார்றது கூட ஓட்டு தின உட்காந்து இது என்ன பிடிப்பாங்க என்ன ஓ கையில் இருக்கிறது ஆமா ஏழாவது புள்ள ஏழாவது குழந்தை ஓஹோ வவுத்துல இருக்கு எட்டாவது எட்டி பார்த்தாலும் தெரியும் என்ன ஏது என்ன ஆக போதும் யாரு கதை எப்படின்னு தெரியாது என்ன கையறா கை வச்சேன் ஆமா நான் உங்க அம்மா கை வச்சேன் ஏடா உனக்கு தேவையாடா ஏமா ஏமா இந்த டாக்டர் எத்தனை பேர் டாக்டர் எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க ஆமா ஏன் அந்த குடும்ப கட்டுப்பாடுன்றதே உங்க குடும்பத்துக்கு தெரியாதா சொல்லி பார்த்தேனே உன் வீட்டுக்காரர் சொல்லி குடும்ப கட்டுப்பாடு அட யாரா பெரியவனே 3 குழந்தை இருக்கும் போது சொன்னேன் போய் குடும்ப கட்டுப்பாடு செய்து வந்துடுறா 3 புள்ள போதும் அப்படின்னு சொன்னேன் சரி அதுக்கு அவன் என்னன்றான் அடியாருவ குடும்ப கட்டுப்பாடு செய்துக்கிறவங்களாம் சிவு பிடிச்சி செத்துடுறாங்களா ஏன் சாவறாங்க கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க 1500 ரூபாய் கொடுக்குறாங்க பணம் இல்லையா அதுக்கு அந்த காய்கறி எல்லாம் தராங்க பணம் வகை தராங்க அரிசி தராங்க இது ஒழுங்கா வச்சு சாப்பிட்டா ஏன் சீவு பிடிக்குது சாவறான் அவன் என்ன பண்றான் தெரியுமா எடுத்து குடுக்குற காசை அப்படியே முன்னால சொருவிக்கிறான் ஆமா சொருவிக்கின்னு கடையில போய் உட்காந்துக்கிறான் பிராந்திகள்ல ஆமா போட்டு நல்லா ஃபுல்லா ஏத்துறான் இந்த பிளாக்ல விக்கிறாங்க பாரு பிளாக்ல 200 ரூபாய் சைடு ஐயோ அத கலால் போல்ச்சு வருதுன்னு சொன்னா போதும் மோடுன்னு பாக்குறானா பல்லுன்னு பாக்குறானா என்ன அத பாக்குறான் ஒண்ணும் பார்க்க மாட்டான் எகிரி ஓடுறான் ஆமா ஓட்ட ஓரத்துல அந்த ஓடிக்கிற தையல் படாக்கு தையல் விட்டு போகுது ஓடுற ஓட்டத்துல பிரிச்சு போகுது ஆமா அதுல சீவு பிடிச்ச அரிச்சா என்னடா பண்ணும் அவன் போக மாட்டேங்கிறான் என்னன்னா தலைப்பாட சொல்லி பார்த்தேன் அவன் போக மாட்டேங்கிறான் அவன் தான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணல தையல் பிரிச்சு போச்சு ஆமா நீயாவது போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணி ஐயோ நான் போய் கேட்டேனே என்னன்னு ஐயா டாக்கூட்டார ஐயா ஐயா சாண்ட குடிச்சு பெத்தது ஐயா டாக்கூட்டார எனக்கு பண்ணி விடு கூட ஆடு கோயில் போல அதெல்லாம் செஞ்சா எப்படி கணக்கு டாக்டர் ஐயா டாக்டர் ஐயா எனக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து செஞ்சு விடு
பண்ணி விடு அப்படின்னு கேட்டேன். அவரு டயர் ஏற்றி வந்தாரு. என்ன டயர் ஏற்றினாங்க. ஆமாடே டிகிரி அதை எடுத்துட்டு வந்து நேரா கையை வச்சு பார்த்தாரு. அவர் கையை வச்சு பார்த்த உடனே எம்மா உங்களுக்கு ரத்த ஓட்டம் இல்ல. ரத்த ஓட்டம் இல்ல. ஆமா. எப்ப ரத்தம் வருதோ, எப்ப ரத்தம் கூடுதோ அப்போ வா. அது இல்லாத நீ எப்ப காலியா இருக்கிறியோ, இந்த மாதிரி வகுத்துல இல்லாத, ஆமா, அப்ப வா, நான் குடும்ப கட்டுப்பாடு செய்து விடுறேன் அப்படின்றாரு. சரி, எப்ப காலியா இருக்கிற ஒரு 3 நாளைக்கு படுக்கிற மாதிரி மூலையில. ஆனா அந்த ஒதுங்குறிய. ஆமா, உடனே ஆரம்பிச்சிடறாங்க. இங்க மறுபடியும் ஆரம்பிச்சிடறான். எங்க இருந்து நான் காலியா இருக்கிறேன், அவருக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்துங்க. ஏமா 7 மாசம் 6 மாசம் அவனு போக மாட்டேங்கிறான். என்னால முடியலன்னா கும் குடிப்பு வச்சுக்கிறாரு. சரி, இந்த புள்ள விடு. என்ன இது என்னன்னு கேக்குறியா? என்ன அம்மால எந்த நேரமும் வாயில விட்டு அடிக்கிறேன். ஐயோ, அப்படியே கேக்குறேன். ஏன் என்ன? நானும் எங்க வீட்டுக்காரும் வேலை செய்தோம். என்ன வேலை செஞ்சீங்க? வீட்டு வேலை. அப்படி சொல்லு. ஆமா, ஒட்டே சொல்லாத. மாவாட்டுன்னு கிடந்தோம். யாரு தள்ளி விடுது? யாரும் ஆடுது? நான் தான் மாவாட்டு. எங்க வீட்டுக்காரதான் தள்ளி விட்டு உட்காந்து. சரி, நான் என்ன பண்ண, இது கை குழந்தை. இதை கிடத்துட்டேன். மாவாட்டி இருந்தான். சரி, எந்த இடம் லப கத்திச்சு. ஆமா, யோசனை பண்ணலாம். என்னன்னு? நம்ம வேலை செய்ய கூடாது. இது தொந்தரவு இருக்குது, ரொம்ப தொந்தரவு. மாவாட்டம் அப்படின்னு இந்த கையை எடுத்து இந்த கட்டை வேலை பிரிச்சு அன்னைக்கு வாயில வச்ச பாரு. அன்னைக்கு சாப்பிடுறது இன்னும் நாங்க இன்னமோ மருந்து கொடுத்து பார்த்தேன். இன்னமோ ஊசி போட்டேன். அது சாப்பிடுறது அந்த டபுள்கிரான் வாங்கி தடவி வச்சிருந்தா வேப்பையில கூட வச்சு தடவி பார்த்தேன். அது சப்பரத்தை எடுக்க மாட்டேங்குது. சப்பரத்தை விட மாட்டேங்குது. ஆனா மேல விடவே விடாது. அப்படியே இது சிரிப்புக்காக இல்ல, சிரிக்கணும், சிந்திக்கணும். அந்த காலத்துல பெத்துக்கினாங்க. ஆமா, 12 கூட பெத்துக்கிறாங்க. ஆமா, ஒரு கிளம்புலன்னு சொல்லுவாங்க. 12 கூட பெத்துக்கினாங்க. ஆமா, அந்த காலத்துல பெத்துக்கினாங்க. அந்த காலத்து வேலை வாய்ச்சி வேற, அந்த காலத்து மாத்திரை வேற. நாட்டு வயசுலயே பிள்ளைய வளர்த்தாங்க. இந்த காலத்துல எதுக்கு எடுத்தாலும் ஊசி தான், எல்லாத்துக்கும் ஊசி தான். அதனால அரசாங்கத்துல எங்களுக்கு விளம்பரப்படுத்த சொல்லி மாசம் பணம் அனுப்புறாங்க. அதனால 1 பெத்துங்க. அதுதான் அப்படி மிஞ்சிங்கன்னா 2 2ஓட நிறுத்திங்க. அதிகமா பெருசு போறீங்க அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுக்காக சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் இட்டு என்னடா அம்மா கை வச்சா, மாமியாத்துல கை வச்சா. அம்மா விட்டு மாமியார் போய் பொறுமையா சப்பரத்தை நின்றா கீழே குனியாத போ. உள்ள நெஞ்சுக்கு வயது இருக்கா? உள்ள கையோட படிச்சுக்குது. கருத்தெல்லாம் போ.
இந்த பூமியில சிலர் பெண்ணா பிறந்தாலும் போதும் பட்ட பாடி நாம் பெண்ணா பிறந்ததம் மண்ணா பிறந்தாலே புல்லு மேயும் மாறி நாம் பெண்ணா பிறந்ததம் மண்ணா பிறந்தாலே புல்லு மேயும் மாறி சாமியா இருக்கட்டும். ஆமா, இந்த அம்பாளுக்கே பேர்பட்ட கதி. அப்பா, பெண்கள்லாம் இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டா எத்தனை கோடி பாவத்தை செய்தாலும் பெண்ணா பிறப்பாளாம். ஆமா, இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறக்கணும்னா 2 கோடி பாவம் செய்யணுமா. ஆமா, அப்பேற்பட்ட பெண்ணா பிறப்பதை ஒரு மண்ணா பிறந்திருந்தா அந்த மண்ணுல புல்லு முளைச்சி மாடாவது மேய்ந்து பாலாவது கொடுக்கும். ஆமா, ஒரு பொண்ணா பிறந்து எந்த புண்ணியமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அழகா ஒரு பொண்ணை பெத்து கண்ணுக்கு அழகா வளர்த்து ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் ஒரு புள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப குடிக்காதான் இருப்பான். கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள 2 புள்ள பெற்றுவனே நல்லவன் நம்பிதான் நம்ம கொடுப்போம். ஆமா, நல்லவன் நம்பிதான் பொண்ணுக்கு போவோம். போன 3வது நாள் தான் தெரியும் உள்ள வாங்கிக்கணும் முன்னுக்கு வந்துட்டு. ஆமா, அப்புறம் லோன் அடிக்கணும். அப்படி இல்ல ஒரு புள்ள பெத்துட்டு பிறகுதான் தெரியும் அவன் கதை. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, தாலி கட்டணும் வந்துட்டுமே எப்படியா தட்டி கொட்டி குடும்பம் பண்ணணுமே. அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுமா, சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலும் சாராயத்தை குடிப்பான். சாமி சாமி என்று புத்திகள் சொன்னாலும் சாராயத்தை குடிப்பான். அவன் குடி வெறியாலே சொந்த பொண்டாட்டிய சக்கையா போட்டடிப்பான். அவன் குடி வெறியாலே சொந்த பொண்டாட்டிய சக்கையா போட்டடிப்பான். நமக்கு 2 பிள்ளையாச்சு சம்பாதித்துல பாதி நீங்க எடுத்துங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னாலும் பொண்டாட்டி. ஆமா, அப்படி சொன்னாலும் கூட அவனால முடியிற வரைக்கும் வேலை செஞ்சு குடிப்பான். ஆமா, முடியல என்ன பண்ணுவான் அந்த பொண்ணு போட்டு வந்தாலும் அம்மா வீட்டுல. ஆமா, நகை. ஆமா, போட்டு வந்த நகை பூரா வாங்கி விட்டு சாராயத்தை குடிப்பான். போட்டு வந்த நகை பூரா வாங்கி விட்டு சாராயத்தை குடிப்பான். அடி போடி உண்டாய் வீடு நாடு மாறி என்று போட்டு அடிப்பான். அடி போடி உண்டாய் வீடு நாடு மாறி என்று போட்டு அடிப்பான். வச்சிட்டீங்களே நம்மளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்குதே நகை எடுத்து வைக்கலாம் கூட எனக்கு போட்டு நகை இருக்குமே கேட்டுட்டானா என்னடி மம்மா சொல்ற. அப்ப அப்படி கேட்டாலும் வச்சுக்க என்ன உங்க அம்மாவுக்கு வந்து வெட்டி எடுத்தாங்க அது போட்டு செமத்தியாடு கட்டுத்தான் 30 பவுன் 50 பவுன் போடுவான். ஆமா, அதை எடுத்துமே அடமான காலில 4 மூட்டு வந்துருன்னு எடுத்து போய் சில்லறை காத்துக்கு வைப்பான். அது அப்படியே முழுகி போயிடும். 2வது காத்து வரும், அதே எடுத்து கவர்மெண்ட் காலிலே கொடுத்துருவான். ஆமா, அதனால இந்த மது இருக்கிற குடி மாசத்துல ஒரு தடவை தான் குடிக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் வசதி தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் 4வது விதத்திலும் நாசமாகும் குடி நல்லதல்ல நிறுத்து. 4வது விதத்திலும் நாசமாகும் குடி நல்லதல்ல நிறுத்து. போதையில கெட்ட நாள்
தாதிய வேதியில தூக்கி முடிச்சு தாதிய பொம்பளை வந்தாங்க என்ன தூக்க துணியா கசகால ஏம்மா ஓ ஏண்டி பாயமாடி அறிவேட நாய் ஓ நீ பொம்பளை நீ அது சனினா இல்ல பூஜை பண்ணல நான் பொம்பளை இல்ல அது என்ன பண்ண குதிரை காட்டு நல்லா இருக்கு உன்னை பார்த்தா குதிரை ஏறி ஓடுங்க ஏய் மோசம் பேசுற பாரு ஆளு எதுல கம்மியா ஏய் ஏய் இந்த அம்மா வந்தா புடவை கட்டிட்டு வந்துக்கறாங்க என்னம்மா ஏய் ஒரு பொம்பளையா பிறந்தா பொண்ணா பிறந்தா கொஞ்சம் அடக்க உடக்க இருக்கணும் கொஞ்சம் மாதிரி அடக்க உடக்கத்தோட வரையா நீ இப்ப என்ன பண்ண என்ன நீ மாதிரி முட்டிக்கால் வரைக்கும் அழகு இல்லையா ஆமா அழகு இல்லையா வாங்கிட்டு அடக்குறதா அம்மா ஓ என் அழக பார்த்து என் அந்தஸ்தை பார்த்து நான் இருக்கிற அடக்கத்தை பார்த்து பார்த்து என் வேலை திறமை பார்த்து எத்தனை ஒரு மாப்பிள்ளை இன்னைக்கு கீ வரிச்சு நிக்கிறான் தெரியுமா? எத்தனை ஒரு மாப்பிள்ளை கியூ வரிச்சு கண்ணு தெரியவன் தானே வரும் கண்ணு தெரியவன் இருப்பான் ஆமாம்மா ஏம்மா என் வேலைக்கார பொண்ணுன்னு வேலூர்ல கேட்டாங்க வேலைக்கார பொண்ணுன்னு வேலூர்ல கேட்டாங்க அடக்கமான பொண்ணுன்னு மரக்கணத்துல கேட்டாங்க அடக்கமான பொண்ணுன்னு மரக்கணத்துல கேட்டாங்க பலமான பொண்ணுன்னு பாண்டியில கேட்டாங்க பலமான பொண்ணுன்னு பாண்டியில கேட்டாங்க நான் திறமையான பொண்ணுன்னு மேனாமத்துல கேட்டாங்க வந்து கேட்டு கூட்டாங்களா என் குறையை எடுத்துக்கின்னு ஐயோ பாவத்தே அடி என்ன பார்த்தம்மாடி சொல்லி பாப்பா நான் கோரட்டுக்கு போனாலும் கோத்துக்கு என் குறைய தீர்ப்பாங்களா ஆமா ஐயா கோரட்டு உள்ளவர்கள் என்னை குடிய வச்சு பாப்பாங்களா குறைய தீர்ப்பாங்களா போட்டு போறேன் ஐயா சஞ்சலத்தை எடுத்துக்கணு சரி நீங்க சர்க்காரு போனாலும் என் சஞ்சலத்தை தீர்ப்பாங்களா சர்க்காரு உள்ளவர்கள் தாய் வச்சு என் சஞ்சலத்தை தீர்ப்பாங்களா அம்மா என்ன ஒரு மாப்பிள்ளை இல்ல ஒரு மாப்பிள்ளை இல்ல பல ஒரு மாப்பிள்ளை வரான் நிறைய ஊர்ல இருந்து மாப்பிள்ளை சரி எங்க அப்பா அம்மா பாக்குறாங்க பொண்ணு கொடுங்க கேக்குறாங்க எங்க அப்பா அம்மா கொடுங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கு பாடு அன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுல தங்குறாங்க உங்க வீட்டுல தங்குறாங்களா என்ன போட்டு தங்குறாங்க ஒரு பொண்ணு போய் பொண்ணு முடிய சரி சரி தப்புதான் ஆமா தங்குறாங்க நல்லா வடிச்சு கொட்டா திங்குறாங்க காலம் 4 மணி 5 மணி ஆயிட்டான் சொல்லாத பேசாத போயிடுறாங்க அதான் என்ன காரணம் எனக்கு தெரியல அப்படிதான் வராங்க தங்குறாங்கல்ல நீ இருந்துட்டு போக வேண்டியதானே சபை பார்த்து மகாலட்சுமி போன்ற சபை மகாலட்சுமி கராட்சி பொருத்தி சபை
சொல்லியம்மா. சரி அம்மா. சரி போனால் போகட்டும். சரி. சபையை பார்த்தால் விதமாக விளக்கம். சபை பார்த்தா லட்சுமி கடாட்சிபுரத்த சபை. மகாலட்சுமி கடாட்சி மூர்த்தி சபை. ஆமா. ஜனாம்பேட்டை நகரத்திலே இன்று 9வது இரவாக நாடகம். நாடகம் 9வது உபயம். ஆமா. இல்லையா? அரவான் கடவுளி நாடகத்தை வைத்து நாடகத்தை ரசனையோடு கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தை மகளுக்கு அற்றறிந்த கணவன்களுக்கும் உங்களுக்கும் நம்முடைய திருப்பாதத்திற்காக அடியேன் சிறந்த வணக்கம். சரி அம்மா. விளக்கமா விவரமா புரிந்து விட்டேன். எப்படி? பானுமதி 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 என்றேன். பானுமதி பானுமதி பெருந்தெருவா பெருந்தெருவா என்று விளக்கம். புரியுது. எப்படி என்றால் எங்க அப்பா இருக்கின்றாரு பலராம சக்கரவர்த்தி. அவருக்கு மகள் என் பெயர் பானுமதி. பானுமதி ஆனா ஏற்கனவே காலத்தில் வடமதுரை ஆட்சி செய்து வந்தாரே வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகளில் அம்மானுடைய கம்சனுடைய ஆக்கினைக்கு உட்பட்டு ஆண்டவர் போக மீண்டவர் 4 பேர். 4 பேர். அதுல மூத்தவர் எங்க அப்பா பலராம சக்கரவர்த்தி. இரண்டாவது மாலாகி இப்படி 4 பேர் பிறந்தாங்க. 4 பேர் பிறந்தாங்க. அதுல மூத்தவர் தான் எங்க அப்பா. அப்படி எங்க அம்மா பேர் ரேவதி. இவங்களுக்கும் குழந்தை கிடையாது. அப்போ எங்க அப்பா என்ன செய்தார்? ஒரு நாள் கானகத்துக்கு சென்று வேட்டையாடு மிருக ஜாதிகளை வேட்டையாடுவதற்காக சென்றார். ஆமா. வேட்டையாட செல்லும் பொழுது அந்த கானகத்தில் தத்தாத்தி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவம் செய்யக்கூடிய அந்த தவத்தினுடைய வேள்வி புகையானது அந்த தேவலோகத்தை கப்பியது. பார்த்தான் தேவேந்திரன் இப்படி ஒரு முனிவர் தவம் செய்கின்றார் அப்படி என்று அந்த தவத்தை கெடுக்க ஊர்வசி அனுப்பினார். அப்ப அந்த ஊர்வசி அம்மா வந்து அந்த முனிவருடைய எதிரே நாட்டியம் செய்தார். அந்த முனிவர் மசியவில்லை. பார்த்தார். மறுபடியும் தவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்போ அந்த அம்மா என்ன செய்தாங்க? பெருத்த யானை அவதாரம் எடுத்து அந்த முனிவரை தாக்கினாங்க. அப்ப பார்த்தார் அந்த முனிவர், நம்ம யானை அவதாரம் எடுத்து ஒரு பெண் தாக்குகின்றாளே அப்படி என்று இவர் ஒரு ஆண் யானை அவதாரம் எடுத்து அந்த பெண் யானையை சேர்ந்து அந்த யானை வயிற்றில் பிறந்தவள் இந்த பானுமதி. அப்படி நான் பெருத்த யானை வயிற்றில் பிறந்தபடினால் பெருந்தெருவானை அப்படி என்று எழுதுவானை. ஆமா. அப்படி என்று தத்தாத்தி முனிவர் வைத்த பெயர். அப்படி குழந்தை பிறந்த உடனே ஏண்டி பொம்பளை எங்க போற? ஆமா. போனியா பாத்தியா வாயா ஆட்டம் வந்து அப்பதான் சம்பளம் கிடைக்கும். நம்ம தேடாதான் உட்காந்துக்கிறாங்க. நம்ம தேடாதான் உட்காந்துருக்கலாம். எங்க வந்து மூத்திர விடுறா இன்னொன்று உட்காரு. ஒரு அங்க உட்காந்து அதான் என்ன விடுறா என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி ஒண்ணு கொடுத்தா நடந்து போயிட்டு இருப்பேன். ஆமா. சரி அம்மா.
அப்படி அந்த காலகட்டத்துக்கு எங்க அப்பா வேட்டையாட போனாரு. அப்ப அந்த முனிவர் என்ன செய்தார்? நானும் ஒரு சபயோகி மனத்திலே வாழக்கூடிய முனிவர். ஒரு குழந்தையெல்லாம் வளர்த்து என்னால கட்டி கொடுக்க முடியாது. அதனால நீ ஒரு நாட்டுக்கு அரசனாச்சு பலராமா, நீ வைத்துக்கொள் இந்த குழந்தைய வளர்த்துக்க. ஆமா அப்படின்னு பலராம சக்கரத்திடம் ஒப்படைத்தாங்க. அப்ப ஒப்படைத்து நான் தத்து பிள்ளை எடுத்து வளர்த்தார்கள். அப்ப பலராமர் வைத்த பெயர் தான் எனக்கு பானுமதி. ஆமாண்டி அம்மா அப்படி என்று பெயர் வைத்து அழகாக வளர்த்து கொண்டு வந்தார். நான் அறுவை தெருவை மங்கை மறந்து என்று சொல்லும்படியான 4ஆம் பருவம் அடைந்தேன். ஆமா 4ஆம் பருவம் அடைந்து என்னை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும். யாருக்கு செய்து கொடுத்தாங்க சொல்றேன். துரியோதன மன்னனுக்கு மனைவியாக வாழ்க்கைப்பட்டேன். ஆமா அப்படி வாழ்க்கைப்பட்டு எந்த விதமான குறையும் கிடையாது. பாண்டவர் ஐவராஜாக்களுக்கு நாடு கொடுக்கப்படாது என்று 18 நாள் சண்டை. அப்போ பாண்டவரை வனம் ஓட்டி வனத்தில இருந்து மீண்டு வந்து அப்ப நாட்டை கேட்டார்கள். 18 நாள் சண்டை வச்சிருக்கோம். இந்த சண்டையில் யார் ஜெயிப்பாங்க தோப்பான்னு தெரியல. இந்த சண்டை ஆரம்பிக்கவில்லை. இது பரியாண மன்னர் எப்படி விட்டது? கையை பிடிச்சிட்டு அவரு ஐயா மகாராஜா எங்க அக்கா வந்துருக்கு. இல்லக்கா உங்க அக்காவா? ஆமா உங்க அக்காவுக்கு இங்க வேலை அரண்மனையில வேலை செய்றாங்க. பாட்டி சொன்னா கூட ஒண்ணு மாட்டாங்க. ஐயா பருப்பு அப்படி சொல்லு. பருப்பு உட்காருங்க. அரசாங்கம் சரி உட்காருங்க. அந்த ராணி வந்துக்கிறாங்க. ராணி அம்மா பரவாயில்ல. ஓ அழகா கேட்டா ஐயா உட்கார் மகாராஜா. எம்மனா நின்னுட்டீங்க கையால் வலியில அங்க என்ன வருவாரு பின்னால பாரு. மதி மதி இல்ல மதிவாணன் ஏண்டி அம்மா ஓ சொல்லுடி அம்மா வந்துட்டாரா? எதிர்பார்க்கிறாரு. என்னத்துக்கு என்னத்துக்கு அப்படி எடுக்க தெரியும். ஒன்றும் தெரியாது. தெரியாது பார்க்கவே மாட்டேன் அந்த பக்கம். உன் தலையில முக்காடு போடுறி அப்பதான் இந்த பொண்டாடி பாப்பாரு. ஐயா கந்தலாட்டம் பார்த்தா என்ன பாரு யாருக்கு என்னதான் இருக்கு என்னதான் என்ன குறைச்சுன்னு கிடக்குறேன். பொண்டாட்டியே பார்க்க மாட்டியா? கோல் போட்டோட பொண்டாட்டின்னா எதுவும் அதுவும் வந்து அகலமாக்குதா பொட்டு. எதுக்குதான் தெரியும்.
போதும். தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஆ. ஆனால் ஒரு கேள்வியாச்சே. திடீரென்று உற்சாகத்துக்கு வந்து ஆனால் ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? எப்படி? ஆனா ஒரு மொண்டாட்டிக்கு ஒரு ஆசனம் வந்து எனக்கு எடுத்து தெரிஞ்சுக்கோ. ஆமா, நான் பெரிய ஆசனம் பண்ணிட்டு கேட்பாங்க. எங்க கேட்கறேன் கேட்கணுமா? என்ன சமாச்சாரம்? சொல்லுங்கய்யா. அவளுக்கு பாகம் கொடேன் 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 என்று அங்கையதான் வந்ததை தவிர தேவடியா மக்கள் முருகன் கூட சாவலம் அப்படியே வள்ளிக்கிழங்கு மாதிரி தான் இருக்கான். அது எப்படி சாப்பிடும்? பணம் ஓட்டி வைத்த பணத்தையும் கிடந்தார். அஞ்ஞான வாசத்தை முடித்து உலகமா முனிவரை தூதாக அனுப்பினார் கொடேன் என்றேன். மறுபடி கோபால கண்ணன் ஓடோடி வந்தார். நாட்டை கேட்ட உடனே நான் கொடேன் என்று ஒரே வைராக்கியமா. ஆனால் அவன் விடேன் விடேன் என்றான். சண்டைக்கு நான் ஒப்பனிட்டாச்சு. எப்படி சண்டை நடப்பது ஒன்றும் புரியல. சண்டைக்கு நான் வைத்தோம் அல்லவா, அதனால் சண்டை ஆரம்பம் செய்யலாம் தான் ஒன்றும் புரியல. அதனாலதான் ஒண்ணு வர நூறான சண்டை வச்சு தடிப்பா எப்படி சண்டை நடக்கிறது ஒண்ணும் புரியலன்னா பெண்காரி வீட்டுல இருக்கிறாங்கன்னா ராஜாவுக்கு மந்திரி மாதிரி இருக்கணும். மந்திரி மாதிரி தான் இருக்கணும் ஒரு பொம்பளை. ஆமா, ஒரு மனைவி மந்திரி மாதிரி ஒரு ஆலோசனை கேட்டா ஐயா அதுக்கு தான் அறிவுரை என்னவோ அதான் பேசணும். ஆமா, ஒரு மனைவினா ஒரு கணவன் ஒரு ஊருக்கு போறாருன்னு வச்சுக்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாரு கட்டத்துக்கோ போறாரு. ஆமா, அந்த வேலை முடியுதோ முடியலையோ ஆனா போயிட்டு வீட்டுக்கு பொழுதோட வீட்டுக்கு வந்துருங்க. ராஜாவுக்கு மந்திரி எப்படி தந்திரம் சொல்றானோ அந்த மாதிரி கணவனுக்கு மனைவி எதுக்கு கூப்பிட்டீங்கன்னா அப்படியே நின்னுங்க. என்ன எது தந்திரம் சொல்லலாம்? அந்த தந்திரம் சொல்லாது. என்ன தந்திரம் சொன்னா பாண்டவருக்கு நேரம் சேர வேண்டிய பாதத்தை கொடுத்தா சண்டை 18 நாள் சண்டை வச்சுக்கிறாங்க. அந்த சண்டையில யாருக்கு ஜெயமோ யாருக்கு அபஜயம் நம்மளுக்கு அபஜயம் வந்தாலும் வரலாம். நீங்களாச்சு ஏதாவது உயிருக்கு ஆபத்து நேரம். அதனால அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்து சமாதானமா போயிடலாம். நீ வல்லாரா கொடுக்கல எவ்வளவு பசங்க காட்டுல போறவங்க உட்கார போய் அவனுக்கு எப்படி பாய் தர முடியும்? சொல்லு மச்சா. காட்டுல போறத எவ்வளவு பசங்க அவன் நம்ம நாடு பாய் தரலாம். அவனுக்கு பேச தீர்த்துருவோம் பாப்பா. ஒண்ணா மந்திரி ஆச்சு போவாரு எனக்கு. அவளுக்கு சேர வேண்டிய பாகத்தை கொடுத்துருங்க. அதுக்கு உங்க மனைவிதான் அப்படி சொல்லாமா? அதுக்கு நான் எவ்வளவு பார்த்தேன் காட்டுல போனாங்க. அவர் எப்படி நான் பாக்க பின்ன
அண்ணா வேற ஆளு அவனுக்கு தமிழ்நாடு தான் இருக்கு சொல்லு நம்ம யாரு அம்மா போனது அம்மா போறது தகராறு எனக்கு என் பங்காளிக்கும் ஆமா இவன் கேட்டதை பார்த்தா உங்க தகராறுன்றா என்னடா மகாராஜா நம்ம சமாச்சாரம் தான் இது இல்லன்னு சொல்லல அவன் என்ன சொல்றான் அவன் விடலாமா ஏய் வாரியா அவன் சொல்றான் போற வெளியா என்னடா அவனை சொல்ல மாட்டேன் அடிவோ என்னடா என்ன மகாராஜா இது நியாயமா அநியாயமா ஒருவன் நாளே கச்சிட்ட பாவுக்கு பிறந்திருந்தா அது நாட்டு பங்கு கொடுக்கலாம் இந்த கதை நல்லா கேளு சொல்லுங்க நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன் எவனுக்கு வருத்த இந்திரனுக்கு வருத்த வாழ்வுக்கு வருத்த அசுர தேவர்களுக்கு அவனு ரெண்டு பேரும் சகதவன் எங்க சித்தப்பாவுக்கு எவ்வளவு ஒருத்தம் போடுறாங்க தாய்க்கு ஒருத்தன் இதுக்கு ஒருத்தன் பிறந்தான் ஆமா ஆனா உங்க சின்ன அம்மாவுக்கு தாலி கட்டணும் ஒரு சித்தப்பன் நான் யம வந்து கட்டல சித்தப்பன் தாலி கட்டி அடையாளத்துக்கு போகிறது யம யார் தாலி கட்டினா அங்கே பங்கு எடுப்பாங்க யமலோகத்தில் போய் பங்கு எடுப்பான் உங்க சித்தப்பன் தான் தாலி கட்டுறாங்க தேவிக்கு பாண்டி மகாராஜா இல்லையாம்மா எங்கன்னா போய் நமக்கு என்ன போயிடுச்சு நான் தான் தாலி கட்டுவோம் எங்க புல் வாங்கிட்டு வந்தா நான் சொல்ல அப்படி நான் சொல்ல மகாராஜா உன தீவிர பையா நீ பண்ணுதானே தாலி கட்டுவாங்க வாக்கால போய் நாய்க்கு உனக்கு புட்டே போன யாரு அவருக்கு வந்து நானே யாருக்கு போறது கண்ணோட போறேன் அப்படிதான் மூஞ்சி பார்த்தா இவளுக்கு சித்தப்பணம் அந்த அந்த கோபாலக்கண்ணன் நான் அவன் விட்டுட்டு போறதுக்கு நான் பெரிய புண்ணியா உட்கார்றான் நாட்டை கொடுக்காத விட்டாலும் அதுக்கு மேற்கொண்டு பசங்க என்ன வழி சொல்லணும் எங்க மாமா என்ன சொன்னாரு சரி துரியோகனா ஏதாவது வழி சொன்னாதான் விடுவா இல்லைன்னா கோபாலக்கண்ணை விட மாட்டான் அப்படின்ன உடனே 10, 8, 18 நாள் சண்டை ஒப்பிட்டாச்சு எப்படி சண்டை ஆரம்பிப்பது அதுக்கு வழி என்ன சண்டைக்குதான் நாள் வச்சு பார்த்தாலும் ஒன்றும் விவரம் இல்லாம முழிக்கிறோம் அதனால ஏற்கனவே சுபத்திரையெல்லாம் எனக்கு பறிவு போட்டது. ஆமா ராவுக்கு ராவா ஈத்து மாடி போட்டான். யாரு? ஐயோ சுபத்திரையா அந்த பேடி அர்ஜுனா அர்ஜுனா நடுவான் நடுவான் நடுவான். ஆமா ராவுக்கு ராவா ஈத்து ஓடிட்டான். ஆமா வைத்த நாள் வைத்த முகத்தான் தவறாமல் அதை கொண்டு வந்து மனப்பெண்ணாகாமத்து கல்யாணம் செய்து வச்சு எங்க மாமா. ஆமா எங்க மாமா இல்லைன்னா எங்க வீட்டுல எதுவுமே நடக்காது. நம்ம சண்டையை வச்சுட்டோம். அந்த சண்டை எப்படி நடந்து தெரியல. நம்ம மாமரம் கூட்டாத நீங்க அதை விளக்க முடியும்.
காந்தாரத்தை தாண்டி வரக்கூடிய சவுகள் வெள்ளையாக நான் தான் கவுனி மாவன் அத்திநகர் வந்து அருள கொடி வளர்த்து எனது மருமகன் துரியோதனன். ஆனா ஐவர் ஆயாளுக்கா துரியோதனுக்கா விகடங்களை ஏற்பட்ட இப்போ சண்டை ஆரம்பிச்சுக்கிறான் துரியோதனன். இதெல்லாம் என் வழிபாடுதான். ஆமா, எப்படின்னா துரியோதன சேனையை குறைக்கணும், அழிக்கணும், பாண்டவர் தான் வாழணும் அப்படின்ற எண்ணம். ஆனா அவனுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை. மாமா இருக்கிறார் மாமா இருக்கிறார் துரியோதனுக்கு. ஆமா, பகையாளி குடும்பத்தை அத போல அவன் குடும்பத்தை கெடுத்துட்டு வரான். ஆனா சண்டை ஆரம்பிச்சாச்சு. நம்ம சண்டை வேண்டாம்னு சொல்லிட்டான். அது ஒரு வழி இருக்கு, அதனால சண்டை வேணும்னு சொல்லிட்டேன். என் மருமகன் சண்டை வச்சுட்டுமே என்ன ஆகுது அப்படின்னு விசப்பட்டு இருப்பான். நான் போய் ஒரு ஆறுதலை சொல்லணும். மாமா வந்துட்டு சொல்லுவோம். பொண்ணு வந்திருக்கா? சொல்லுங்க, நான் பாக்குறேன். போங்க சண்டை ஆரம்பிச்சுட்டான். சண்டைன்னு வச்சாச்சு. அப்புறம் சண்டைன்னு வச்சாச்சு. அப்புறம் பொண்ணு பார்த்தா அவனை சின்ன மாதிரி தெரியுது. யாரு போகுங்க வந்துக்கா வந்துச்சு காலம். அதனால மாமா என்ன என்னையா ஒரு கட்டு காய்த்து வெள்ளை படம் கட்டினா அது என்னடா அவர் என்ன கேக்குறாரு? பொண்டாட்டி பார்த்து வெள்ளை படம் கட்டிக்குதா? அப்ப அது தாலி எடுத்து வெள்ளை படம் கட்டிக்குதா? வெள்ளை படம் கட்டி வந்து திடீர்னு அதனால கேட்டான். வீட்டுக்கார நடக்குது படங்குது. இன்னைக்கு மட்டும் அந்த வெள்ளை படம் கட்டணும்னு ஆசை தெரியல. அவங்க கூடி சீக்கிரம் வெள்ளை படம் கட்டிப்போம்.
சரியானா? ஆமா அடுத்த காரணம் என்ன? மாமா ஆ, நேற்று நடந்தது எல்லாம் தெரியும் உனக்கு. ஆமா, கோபால கண்ணன் வந்தான், சண்டை நினைச்சிட்டு போயிட்டான். ஆமா சண்டை வச்சாச்சு. ஆரம்பித்தது. 18 சண்டை வச்சாச்சு. ஆமா. டேய், இப்ப சண்டை ஆரம்பித்திருக்கிறான். என்னடா என்ன மாமா? பாண்டவன் என்னடா சோனாபத்துங்க, ஆட்டுல களி பிடிச்சதுங்க, கொடைநீர் குடிச்சவங்க. என்னடா நம்ம பக்கத்துல இருந்தா உன் பக்கத்துல நான் இருக்கிற வரைக்கும் ஏன் ஒரு பையன் நம்மள வந்து மாமா கதிரி மாமா இருக்கு. எங்க மாமா சொன்னது புத்தி. ஆமா, மயிரை சாரி போதோ கத்தி. அவன் அவன் குடும்பத்துக்கு கத்தில இப்ப என்ன பண்ண போற? சரி மாமா கொஞ்சம் இரு. ஆ. எங்க தாத்தா இருக்காரு. போ. ஆமா அவரை கொண்டு ஒரு வார்த்தை தாத்தா எப்படின்னா அதுக்கு அவருக்கு வழி தெரியும். அந்த கேப்பையா சண்டைக்கும் ஆ. அந்த கேவனுக்கு என்ன சம்பந்தம்? அவையான ஒரு மூணு படை கிடக்கும். நாம மட்டும் சண்டை செய்ய போறோம். இருந்தாலும் அவரை ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு வழி நல்லது கெட்டதோ அவருக்கு தான் தெரியும். சரி சரி. ஓ, ஓ. ஆ. நான் இருக்கிறேன். நீ ஐயோ, எண்ணெய் இல்லாத தெரியும் திரி இல்லாத நடுட்டு வழக்கு நீதான் மாமா. ஒன்னாதான் நம்ம இருக்கிற நாடு. 886 வயது படைத்த பீமாச்சாரி. ஆமா. வயசான கேவன். அந்த கேவட வந்து சூதுமாடியாடி நாட்டுல படுத்து கொண்டா. இல்ல ஓடிங்க. இல்ல யார் படுத்து குத்திங்க? எங்க மாமன் தான். மாமா தானே? ஆ. அப்ப இவரு சொல்ற பேச்சு கேளு. அந்த கேவன் பேச்சு கேட்க மாட்டா. ஏய். என்னடா கோட்டாங்கறாரு போய்? அவனுக்கு பார்க்கலான்னு ஒரு ஆசை இருக்கு. நீ இருந்தாலும் எங்க தாத்தாவோட அந்த பேர துணியாதுல மூத்த பேரை எதிர்பார்த்த ஒண்ணு போயிட்டு வரேன் போயிட்டு வரேன்.